பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பி ஸ்ட்ராங், நீ திடன்கொள் என்கிற இந்த அத்தியாயத்தின் மூலமாக தெய்வ ஜனமே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறதிலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அதில் ஒரு மனிதன் அவன் விழுந்து போகிறான். யார் என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் அவன் விழுவான். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களிடத்தில் இருக்கிற ஐஸ்வரியத்தை அவர்கள் நம்புகிறார்கள். தங்களிடத்தில் உள்ளதை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. தேவ பிள்ளையே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள்? யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள்? எதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய காரியங்கள் எல்லாம் உண்டு. ஐஸ்வர்யம் வேண்டும் தான், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், அது வேண்டும் தான். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன், தன்கிட்ட இருக்கு, இது மேலேயே அவன் மனசை வச்சிருக்கிறான், இதையே அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான், இதையே அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். தன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன், தன் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறவன். தேவ பிள்ளை, எனக்கு எதன் மேல உங்க நம்பிக்கை இருக்குங்க? ஐஸ்வர்யத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதான் வசனம் சொல்லுகிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் அவன் விழுவான். விழுவான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகத்துல 18வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில அவன் யோசிக்கிறது என்ன? தன் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும், அதை மாத்திரம் நான் நம்பி இருப்பேன் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். இங்கே சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவன் எதை கொண்டு வைக்கிறான்? அது எனக்கு அரணான பட்டணமா இருக்கும், இந்த பணம் என்னை விடுவிக்கும், இந்த பணம் எனக்கு சுகத்தை கொண்டு வரும், இந்த பணம் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யும் சொல்லி அதன் மேலேயே நம்பிக்கையை வைக்கிறான். சொல்லுகிறது, அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். உங்க எண்ணத்துல அதை தான் மதிலா வைக்கிறீங்களா? இந்த பணம் இருக்கிற வரைக்கும் வேற எதுவும் என்ன செய்யாது, இந்த பணம் இருக்கிற வரைக்கும் வேற எதுவும் என்ன தொட முடியாது, நான் பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிப்பேன், பணத்தை வச்சு எதையும் செய்வேன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனால் இந்த பணம் ஆசையோ எல்லா தீமைக்கும் அது வேறாய் இருக்கிறதே. ஐஸ்வர்யம் சகலவித தீமைகளுக்கும் அது வேறாய் இருக்கிறதே. வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க எண்ணத்துல கர்த்தரை கொண்டு வச்சிருங்க, உங்க நம்பிக்கையில கர்த்தரை கொண்டு வச்சிருங்க. ஐஸ்வர்யத்தின் மேல வைக்காதீங்க. எண்ணத்துல ஐஸ்வர்யத்தை கொண்டு வைத்திராதீங்க. உங்க பொருட்களை கொண்டு போய் நிறுத்திடாதீங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்களா இருங்க, என்னுடைய நம்பிக்கை நீங்களா இருங்கப்பா. வேற எதுவும் என் கண் முன்னாடி வந்துடக்கூடாது, என் சிந்தையில வந்துடக்கூடாது. உங்களை நோக்கி பார்த்து அன்றாடக்குரியதான தேவைகளையும் அன்றைக்குரியதான சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு உண்மை சார்ந்து ஓடக்கூடிய கிருபையை எங்களுக்கு நீ தருவீராக. இந்த வசனத்தினுடைய முடிவு சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11:28, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். ஆமாங்க, நீதிமானே, ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுகிறான்? தனக்கு உள்ளது மேல நம்பிக்கை வைக்கிறான். நீதிமான் செய்கிற காரியம் என்ன? கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வச்சிடறான். வருதோ வரலையோ, இருக்கோ இல்லையோ, என்ன செய்யறமோ இல்லையோ, அநேக காரியங்கள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் நீதிமான் செய்கிற காரியம் என்ன? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறான். நீதிமான் துளிரை போல தழைக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் ஐஸ்வர்யத்தை நம்பி இருந்து விடாதபடிக்கு நீதிமான்களை போல துளிரை போல தழைக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் அவன் விழுவான். ஐஸ்வர்யத்தின் மேல உங்க நம்பிக்கை இருக்கா? விழுந்து போயிருவீங்க. விழுந்துராதீங்க. கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை இருக்கட்டும். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க.